நமஸ்காரம். 2 விதமான கட்டடங்கள் பார்த்துருக்கிறோம். வீடுகள் அந்த நாள் எல்லாம் ரொம்ப பாப்புலர் என்பது செவர் இருக்கும், அநேகமாக மண் செவரு, அகலமாக இருக்கும், நல்ல திக்கான செவர். அதற்கு மேலேயே தான் செவத்தை வைத்து கட்டுவார்கள். நிறைய மாடிகள் இருக்காது. ஒரு மாடி இருக்கலாம், மிஞ்சி போனால் 2 மாடிகள். அதெல்லாம் லோட் பேரிங் வால்ஸ்னு சொல்லுவார்கள். செவற்றுக்கு மேல செவர். ஆனால் இப்போதெல்லாம் பார்த்தால் பில்லர் போட்டுறதுனாலே எத்தனை மாடிகள் வேணுமானாலும் ஏறும். 100 மாடி மேல 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 பில்லரை வைத்து கட்டிவிடுகிறார்கள். இடையிலே சுவர் இருக்கிறது. ஆனால் அந்த சுவற்றை தாங்காது. கம்பிகள் போட்டிருப்பார்கள், அது மேல் தான் தாங்க போகிறது. இப்ப எதுக்கு சிவில் இன்ஜினியரிங்? எனக்கு அது தெரியாதேன்னு பார்க்கிறீர்களா? உண்மைதான், தெரியாது. ஆனால் அடியன் விளக்க முற்பட்ட ஒரு விஷயத்துக்காக அதை இழுத்துக் கொண்டேன். பில்லர் தானே எப்படியும் வீட்டை தாங்குகிறது, சுவரே வேண்டாமா? கண்டிப்பா வேண்டும். சுவர் இல்லாவிட்டால் பிரைவசி எப்படி வரும்? வீடாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரர் நாம அவரையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். பிளாட்டாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். சுவர் இருந்தால் தான் பிரைவசி, சேஃப்டி. இல்லை என்றால் வாசலிருந்து யார் வேண்டுமானாலும் வரலாம், எதை வேண்டுமானாலும் எடுத்து போகலாம். யூட்டிலிட்டி. சுவர் இல்லாவிட்டால் ஷெல்ஃப் எப்படி போடுவது, லாஃப்ட் எப்படி கட்டுவது, படம் எப்படி மாட்டுவது, எல்லாமே சுவர் இருந்தால் தான் முடியும். பியூட்டி, அழகும் அப்போதுதானே. அதனாலே சேஃப்டி வேணும், பியூட்டி இருக்க வேண்டும், யூட்டிலிட்டி இருக்கிறது, பிரைவசி இருக்கிறது. இதெல்லாம் சுவர் இருந்தால் தான் நடக்கும். சரி, சுவர் மட்டும் போருமானால் போரும், பில்லர் இல்லாமல் கூட கட்டலாம். ஆனால் பல மாடிகள் போக முடியாது, ஒரு மாடிதான். ஆனால் இதற்கு சில பயன்பாடுகள், அதற்கு சில பயன்பாடுகள், பயன்கள் வேறு. அதனால் 2 தேவைப்படுகிறது. இதே போல பல உதாரணங்களும் சொல்லலாம். இருந்தாலும் தெரிந்தபடியால் இதை சொன்னேன். உதாரணத்தை உதாரணத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல் அதற்கு மதிப்பில்லை. இப்ப சொல்ல வந்த விஷயத்தை பார்ப்போம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜர், பகவத் ராமானுஜர் தான் அனைவருக்கும் முக்தி அளிப்பவர். அப்படித்தான் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் உறுதி அளித்திருக்கிறார். ராமானுஜருக்கு முக்தி, ராமானுஜரோடு தொடர்பு கொண்டு அவர் சிஷ்யர்கள், வருங்காலத்து சிஷ்யர்கள், இப்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு உண்டான சிஷ்யர்களுக்கு முக்தி அளிக்கிறேன்னு உறுதி அளித்திருக்கிறார். இது பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம். எப்போதோ ராமானுஜர் இருந்த காலத்தில் பங்குனி உத்தரத்தன்று தாயாரும் பெருமாளும் சேர்த்தியில் இருக்கும் போது ராமானுஜர் வேண்டிக் கொண்டார். அவருக்காக பெருமான் கொடுத்தார். இன்றளவும் அதன் அடிப்படையில் தான் வைணவர்கள் அனைவரும் முக்தி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியின் இறுதியிலேயே, தள்ளி போட கூட தேவையில்லை. புரிகிறது? ஆனால் ராமானுஜர் இப்போது இல்லையே, அவரோடு எப்படி நாம் சிஷ்யராவது? ராமானுஜர் சம்பந்தம் எப்படி கிடைக்கும்? அதற்குத்தான் பஞ்சசம்ஸ்காரம் என்கிற முறையை ஏற்படுத்தி வைத்தார். அது வேத காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முறை. அந்த முறையைத்தான் பிரபலப்படுத்தினார். அதற்காக தன்னுடைய சிஷ்யர்களாய் 74 சிங்காதனர் ஆச்சாரியர்கள் அவர்களை தன் காலத்தில் ஏற்படுத்தினார். அதில் பலரும் இப்போதும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வம்சாவளியினர். அவர்களைத்தான் இன்னைக்கு நாம் பற்றுகிறோம், நம்முடைய ஆச்சாரியன். ஆக இன்று நாம் பற்றியிருக்கிற ஆச்சாரியன் ஒருவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் ராமானுஜர் மற்றொருத்தர். இவர்கள் இருவரும் என்ன செய்வார்கள்?
அடியேன் இன்று பற்றின ஆச்சாரியன் என்னை கொண்டு போய் ராமானுஜரிடத்தில் சேர்த்து விடுவார். அது அவருடைய முக்கிய பணி, கைங்கரியம். அதற்கு மேல் ராமானுஜர் தான் இந்த சம்சார கடலிலிருந்து என்னை வெளியே எடுத்து முக்தி அளிப்பார், பெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த இருவருக்குமே பேர் உண்டு. உபகாரக ஆச்சாரியன், உத்தாரக ஆச்சாரியன். உபகாரகர்னு சொன்னா உதவுபவர், உத்தாரகர்னு சொன்னால் வெளியே தூக்கி விடுபவர். ராமானுஜர் உத்தாரக ஆச்சாரியன், அடியேன் பற்றி இருக்கும் ஆச்சாரியன் உபகாரக ஆச்சாரியன். அதைத்தான் சொல்ல வந்தேன். தூண் போல ராமானுஜர். அவர்தான் அனைத்து பொறுப்பையும் ஏற்கிறார், தாங்கிக் கொள்கிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கும் சுவர் போல நாம பற்றி இருக்கும் ஆச்சாரியர்கள். நான் நேரே ராமானுஜரை சந்திக்க முடியாது, இந்த ஆச்சாரியனைத்தான் சந்திக்க முடியும், அவருக்கு தான் தொண்டு செய்ய முடியும், அவரிடத்தில் தான் நான் சம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ள முடியும், சங்கு சக்கர பொறி ஒத்திக் கொள்ளலாம். இத்தனை பயன்களும் இன்றைக்கு ஆச்சாரியனிடத்தில் தான் நான் காண முடியும். ராமானுஜர் என்ன செய்தார்? இந்த இரண்டு பகுதிகளில் உண்டான முறையை ஏற்படுத்தினார். தூணாகத்தான் இருந்து முக்தி கொடுப்போம், அடுத்து இடைப்பட்ட சுவர்களாக இருந்து இவர்கள்தான் தன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று இரண்டு செய்து விட்டார். ராமானுஜரே இருந்திருந்தால் போராதா என்றால் அது போராது. என்ன பயன்? நான் அவரை சந்திக்கவே முடியாதே. பில்லர் மட்டுமே இருந்தால் என்ன ஆகும்? முன்னமே சொன்னேனே, அதுதான் ஆகும். சரி, ஷவர் இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியன் இருந்தால் போதாதா என்றால் போதாது. ஷவர் மட்டும் இருந்தால் 2-3 தலைமுறைகளுக்கு ஓடும். ஆனால் 1000 ஆண்டுகளாக இது செவ்வனே நடைபெற்று வருகிறதே. எப்படி? அது பில்லரை சார்ந்திருப்பதால். அப்பதான் பல மாடிகள் போக முடியும்னு கூறினேனே. அத போல மேன்மேலும் பல ஜெனரேஷன்ஸ் தாண்டி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு செல்ல வேண்டுமானால் அப்ப ராமானுஜரே உத்தாரகராய் முக்தி அளித்து வந்தால் தான் சரிப்படும். ஆனால் அப்படி மட்டும் இருந்து விட்டால் பயன் குறைந்துவிடும், நான் சந்திக்க முடியாது. அதற்காகத்தான் அடியனுடைய ஆச்சாரியன் பிரைவசி, அழகு, யூட்டிலிட்டி, சேஃப்டி எல்லாமே அடியன் பற்றுகிற ஆச்சாரியனிடத்தில் உண்டு. அதனால் இப்படி இந்த இரண்டும் கலந்து அழகான ஒரு சம்பிரதாயமாய், ஒரு முறையாய் ராமானுஜர் என்றோ ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய உற்சவம் இப்போது தொடங்கிவிட்டது. சித்திர மாதம் திருவாதிரை திருநட்சத்திரம், ஆங்கில கணக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இருக்கிறது. அனைவருக்கும் அவர் அருள் கிட்டட்டும்னு வேண்டிக் கொள்கிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.